காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம், பிளட் ப்ரெஷர். இந்த பிளட் ப்ரெஷர் இன்றைய காலகட்டத்தில் யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கும் ஏற்படுதுன்னு சொல்லலாம். அதாவது யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த பிளட் ப்ரெஷர் இருந்ததுன்னா உடனே நம்ம மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும். எந்தெந்த காரணத்தினால நமக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகலாம்? ஒருவேளை இப்போ தாங்க நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், எனக்கு பிபி அதிகமாக இருக்குது, இதை உணவு முறை மூலமாகவே நம்ம சரி செய்ய முடியுமா? மருந்துகளே இல்லாமல் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்? இல்லை அடிப்படையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சித்த மருந்துகள் யாருக்கெல்லாம் தேவைப்படும்? மற்ற மருந்துகளே இல்லாமல் இயற்கையான முறையில் பக்க விளைவுகள் இல்லாமல் சித்த மருத்துவத்தின் மூலம் எப்படிங்க இந்த பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு யார் யாருக்கெல்லாம் பிளட் ப்ரெஷர் அதிகமாகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குங்க. இரவு நேரத்தில் ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிட்டு தூங்காமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் முதல்ல உடலில் என்ன ஆகுதுன்னா பிபி அதிகமாகுது. இது நம்ம நைட் ஷிஃப்ட் பார்க்குறோனாலோ, இல்லை இரவு நேரத்தில் கொஞ்சம் நேரம் முழிச்சு இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் தூங்குறேன், இல்லை இரவு நேரத்தில் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆர் டிப்ரெஷன், இந்த மாதிரி கண்டிஷனில் நமக்கு தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும்பொழுது அது நாளடைவில் நமக்கு பிளட் ப்ரெஷரை அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உணவு முறை ரொம்ப முக்கியம். இதனோடு சேர்ந்து அதிகமாக நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருக்கும்பொழுதும் நம்ம உடலில் செக்ரீட் ஆகக்கூடிய நெகட்டிவ் ஹார்மோன்ஸ், இதனாலேயும் நமக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது. உணவில் நிறைய உப்பு சேர்த்து சாப்பிடக்கூடியவங்க, அசைவ உணவுகள் நிறைய சாப்பிட்றவங்க, இல்லை இரவு நேரத்தில் நேரம் கடந்து உணவுகளை எடுக்கிறவங்க, இல்லை நம்ம அதிகமான கார்போஹைட்ரேட் டயட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், இல்லை அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றோம், இந்த மாதிரி காரணங்களாலையும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் நிறைய பேருக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது உணவு முறையில் எதையெல்லாம் சாப்பிட்டா நமக்கு கண்ட்ரோல் ஆகும், பிபி நமக்கு கண்ட்ரோல் ஆகுன்றதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா, அதிகமாக உப்பு சேர்த்து சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிக்கணும். எக்ஸஸாக புளிப்போ இல்லை உப்போ சேர்த்து தான் நம்ம நிறைய சாப்பிடுவோம். இன்றைக்கு நம்ம அவுட் சைட் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடும்பொழுது அதுலேயுமே நிறைய உப்பு சுவையாக தான் நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதிகமாக உப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். ரொம்ப ஆயிலி ஐட்டம்ஸ் எடுக்கிறதையும், ஸோ கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள், எண்ணெய் சத்துக்கள் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள், ஸோ நம்ம ஒரு கீரை சமைச்சாலோ இல்லை வெஜிடபிள்ஸ் ஏதாவதோ இல்லை அசைவ உணவுகள்னாலும் எண்ணெயில் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற ஹேபிட் நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதிகமாக ஆயில் கண்டென்ட் இருக்கிறத சாப்பிட என்ன ஆகும்னா பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா சுகர் இருக்குது இல்லைங்களா, சுகர் உடலில் நிறைய இருக்குது. ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கும் பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் இனிப்பு சார்ந்த உணவுகள் நிறைய சாப்பிட்டாலும் அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அப்போது எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, காய்கறிகள் உணவில் நிறைய சேர்த்துக்கணும். வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த வெஜிடபிள்ஸுங்க நான் அதிகமாக கவனம் செலுத்தும் பொழுது எனக்கு பிளட் ப்ரெஷர் குறையுது இல்லையா? அப்போது எதில் அதிகமாக கவனம் செலுத்தினா, நம்ம முக்கியமாக நம்ம நாட்டு காய்கறிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் முக்கியமாக சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடிய காய்கறிகள், இது பிளட் ப்ரெஷரை குருதி அழல் அப்படின்னு தான் சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. குருதி அழல், அழல் அப்படின்னு சொன்னால் பித்தம் அப்படின்னு சொல்கிறோம். குருதி அழல், அப்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பித்தம் அதிகமாகி நம்ம ரத்தத்தோடு கலக்கும் பொழுது நமக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது நம்ம உடலில் ரத்தம் கேடடையும் பொழுதோ இல்லை பித்தம் அதிகமாக நம்ம உடலில் சேரும் பொழுதோ நமக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது. இப்போ பித்தத்தை குறைக்கக்கூடிய உணவாகவும் இருக்கணும், அடுத்தது பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவாகவும் இருக்கணும். இப்போ இதுக்கு பேசிக்காக நான் சொன்ன காய்கறிகள் அப்படின்னு சொல்கிறது பிஞ்சி காய்கறிகளாக இருந்தால் இன்னும் சிறப்பு. அவரை பிஞ்சி, கத்திரி பிஞ்சி, முருங்கை பிஞ்சி, இந்த மாதிரி பிஞ்சி காய்கறிகளாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா வெள்ளை முள்ளங்கியை எடுத்துக்கலாம். வெள்ளை முள்ளங்கியோட அதோட கீரை, வெள்ளை முள்ளங்கியும் வாரத்துக்கு 2-3 நாட்களும், அதோட கீரையும் நம்ம எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லை மொத்தமாக நம்ம பிளட் ப்ரெஷரை குறைக்கணும்னு நினச்சா தினமுமே இந்த முள்ளங்கி கீரையை சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பிபி குறைய ஆரம்பிக்கும்.
இந்த முள்ளங்கி கீரையை நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இது வந்து நம்ம எப்போவுமே கூட்டு செய்கிற மாதிரி செய்து சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், அதோட சிறுபருப்பு இது எல்லாமே சேர்த்து முள்ளங்கி கீரையை நம்ம வந்து டெய்லி உணவில் சாப்பிடணும். மதிய வேளையில் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது மதிய வேளையில் தான் என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு ப்ரெஷர் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அப்போதைக்கு இந்த கீரையை நம்ம சாப்பிடும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் குறையும். அதே மாதிரி நிறைய பேருக்கு அந்த ஆர்ட்ரிஸில் எல்லாமே கொலஸ்ட்ரால் வந்து படிய ஆரம்பிக்கும். ஸோ பேட் கொலஸ்ட்ரால் வந்து படிய ஆரம்பிக்குதுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம முள்ளங்கி இலைகள் நமக்கு பயன்படுது. இதை தாண்டி வேறு என்னங்க ஹோம் ரெமெடி இருக்குது, நான் எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தால் பிளட் ப்ரெஷர் குறையும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு முக்கியமாக வில்வ இலை பொடி அப்படின்றது கடையில் கிடைக்கும். அதை வாங்கிக்கோங்க. பொதுவாகவே வில்வம் பார்த்தோம்னா பித்தத்தை வந்து சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. இது பித்தம் அதிகமானதுனால ஏற்படக்கூடிய பிளட் ப்ரெஷரையும் தணிக்கக்கூடியது. அப்போது வில்வ இலை பொடி முக்கியமானது. அதனோட சீரகம் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இதனோட வேறு என்ன மூலிகைக்கு சேர்க்கலாம் அப்படின்னா ஏலக்காய். இப்போ எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும்னா, வில்வ இலை பொடி 100 கிராம் அப்படின்னா சீரகம் 100 கிராம், ஏலக்காய் 100 கிராம், சோம்பு 100 கிராம். இது எல்லாத்தையுமே சம அளவு எடுத்து நல்ல பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த பவுடரை வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை கண்டிப்பாக குடிக்கணும். எப்போ நம்ம இதை குடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் உணவு எடுத்து ஒரு அரை மணி நேரம் பிறகு நம்ம இதை பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த பொடியை வீட்லேயே ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் நிச்சயமாக குறையும். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பிபி செக் பண்ணும்போது நமக்கு பிபி அதிகமாக இருக்குன்னா அடுத்தடுத்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ செக் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது இந்த மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்து வாரத்துக்கு 2 முறையோ இல்லை 3 முறையோ நம்ம செக் பண்ணும்போது உடலில் இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம உணவில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமாக இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை நிறைய சேர்த்துக்கணும். இது வந்து வெள்ளை பூசணிக்காய், சுரைக்காய், இந்த மாதிரி நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை உணவில் சேர்த்துட்டு வரணும். இது தினமும் வந்து பார்த்தோம்னா பீர்க்கங்காய் இருக்கு இல்லைங்களா, இந்த சீரக பொடியோடு சேர்த்து அந்த ஜூஸ் மாதிரி குடிக்கணும். இது எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, பீர்க்கங்காய் வந்து தோலை லைட்டாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கணும். இதனோட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, எலுமிச்சை சாறு கொஞ்சம் சேர்த்துக்கணும். நெல்லிக்காய் இருந்ததுன்னா ஒரு அரை நெல்லிக்காய் அளவு இதில் சேர்த்துக்கலாம். இது மூணுத்தையுமே நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணி ஜூஸ் மாதிரி தினமும் காலையில் குடிக்கணும். பொதுவாகவே பீர்க்கங்காய் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாக ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடியது. இதனோட நம்ம நெல்லிக்காய் சேர்த்துருக்கோம். நெல்லிக்காய்க்கும் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ஒரு குணம் என்னென்னா, அதிகமாக இருக்கக்கூடிய பித்தத்தை இது குறைக்கக்கூடியது. நெல்லிக்காயும் நம்ம இதனோட சேர்த்துருக்கோம், சீரகமும் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த ஜூஸ் டெய்லி காலையில் குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் குறையிறது மட்டும் இல்லாமல் பிளட் ப்ரெஷர் டெய்லியும் இது நிச்சயமாக நம்ம குடிக்கும்போது ஒரு வாரத்துலேயே நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இல்லை ஏற்கனவே நான் வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய நபர் தான், இந்த டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பிபி வந்து நார்மலாக வர ஆரம்பிக்கும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பிபி அதிகமாக நிறைய பேருக்கு சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இதயம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. அதற்கு அடுத்ததாக கொலஸ்ட்ரால் லெவல் நம்ம உடலில் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பீர்க்கங்காய் ஜூஸை டெய்லி காலையில் குடிச்சிட்டு வரலாம். அடுத்ததாக நம்ம சித்த மருத்துவத்தில் அசைச்சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இது ரொம்ப எக்ஸலண்ட்டானது. பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான மெடிசன் சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய மூலிகைகளை வந்து பார்த்தோம்னா முக்கியமாக சீரகம் ஒரு முக்கியமான மூலிகையாக இதில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா சோம்பு இருக்கும், சீந்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை இருக்குது. பொதுவாக இந்த சீந்தில் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிக அளவுக்கு சர்க்கரை, அதாவது பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சீந்தில் நமக்கு பயன்படுது. ஸோ சீந்திலோடு சேர்த்து நம்ம எடுக்கும்போது பிளட் சுகர் மட்டும் இல்லாமல் பிபியும் நமக்கு குறையுது. ஸோ அதிகமான நமக்கு ரத்த அழுத்தம் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா அசைச்சூரணம் நம்ம பயன்படுத்தலாம். இந்த அசைச்சூரணம் எப்படி பயன்படுத்தலாம்னா, இது வந்து உணவுக்கு முன் நம்ம எடுக்கணும். ஒரு அரை ஸ்பூன் எடுத்து ஒரு அரை கிளாஸ் வெந்நீரில் கலந்து காலை இரவு 2 வேளையும் நம்ம
வெந்நீரில் கலந்து குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷரோட லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா ஜம்பீர தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன், இது வீட்லேயே நம்மளே ரெடி பண்ணலாம். இந்த ப்ரிப்ரேஷன் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆயிலை நம்ம பயன்படுத்தி தலைக்கு நம்ம தேய்ச்சி குளிச்சுக்கிட்டே வரணும். ஸோ இதை பயன்படுத்தும்போது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஜம்பீர தைலம் எப்படி பண்ணலாம்னா, கொஞ்சம் எலுமிச்சை சாறு, ஒரு 100 ml அளவுக்கு எலுமிச்சை சாறு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதே அளவுக்கு கற்றாழை சாறு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட கொஞ்சம் வெட்டி வேர் சேர்த்துக்கணும். இது 3ம் சேர்த்து நம்ம நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சணும். ஸோ நல்லா காய்ச்சி வரும்பொழுது இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது ரெடி ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இந்த ஆயிலை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் குறையிறதுக்கு இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த தைலத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, வாரம் 2 முறை தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம், கண்ணெரிச்சல், அதிகமான பிளட் ப்ரெஷர் இது கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் ஸோ இன்றைய காலகட்டத்தில் மருந்தே இல்லாமல் எப்படி நம்ம குணப்படுத்தலாம், அதற்கான வழிமுறைகள், ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்னன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.